வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஓரிதழ் தாமரை இதழை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஏன் ஓரிதழ் தாமரைன்னு பேர் வந்துச்சுன்னா, இதோட இலையில் இந்த செடியில் பூக்கக்கூடிய பூக்கள் ஒரே ஒரு இதழை மட்டும்தான் வச்சுருக்கும். அதனால தான் இந்த செடிக்கு பேர் ஓரிதழ் தாமரை. இதில் அதிக மருத்துவ குணம் இருக்குது. அதில் கொஞ்சம் சொல்கிறேன். இதில் என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னாக்கா, இதை சாப்பிட்றவங்களுக்கு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நிறைய பெனிஃபிட் கிடைக்கிது. பெண்களுக்கு பார்த்தா வெள்ளைப்படுதலை சரி செய்யுது. ஆண்களுக்கு ஆண்மை குறைவை நீக்குது. அது மட்டும் இல்லைங்க, குழந்தையின்மையும் இது சரி செய்யுது. இது சாதாரண இடங்களில் கூட இது செடி இப்போ இருக்கும். இது எங்கள் வீட்டு கொல்லை சைடில் தான் இந்த செடிகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறையா மூலிகை செடியும் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதோடைய பூக்கள் எப்படி இருக்குன்னா இது மாரி தான் இருக்கும். இதை நான் பறித்து 1 மணி நேரம் ஆகுது. அதனால் இந்த பூத்துருக்கிற 12 மணி ஆகிறதுனால இந்த பூக்கள் சுருங்கி சின்னதாக போயிடுச்சு. காலையில் பூத்து மலர்ந்துருக்கும். இந்த பூ ஒரே ஒரு இதழை மட்டும்தான் வச்சுருக்கும். அதனால தான் இதை ஓரிதழ் தாமரைன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சாப்பிடணுன்னா, காலையில் வெறும் வயிற்றுலேயே மொன்று சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிடணும். இதே போல் டெய்லி சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதலும் சரி செய்து, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவையும் சரி பண்ணுது. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. உடலில் உள்ள சூட்டையும் இது தணிக்குது. இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, செம்பருத்தி பூவை வெறும் வாயெல்லாம் மென்னா எப்படி இருக்கும், கொல கொலப்பாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த இலைகளும் இருக்கும். இது வேராக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், இலையாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மருத்துவ குணங்கள்லையும் இருக்குது. இது எல்லாமுமே தேவைப்படுது. இது சாதாரணமாக பார்த்தாக்கா, இது இந்த செடி சாதாரணமாக கிடைக்காது. ஆனால் எங்கள் வீட்டு கொல்லையில் இந்த மாதிரி செடிகள் நிறையா இருக்குது. இது பாருங்கள், ஓரிதழ் ஒரே ஒரு பூக்களை மட்டும்தான் இருக்கும். இதோட காய் எப்படி இருக்குன்னாக்கா, இதை மாரி தான் இருக்கும். அதில் விதைகளும் இருக்கும். நல்லா முற்றி அது வெடித்து கீழே கொட்டுற இடத்துல அதே மாதிரி இன்னொரு செடிகளும் அது வளருது. நிறைய கடைகளில் இது எப்படி கிடைக்கிதுனாக்கா, இதை காய வச்சு பவுட்ரு பண்ணி விற்கிறாங்க. சில பேருக்கு இந்த மாதிரி பச்சையாக கிடைக்காத நேரத்தில் இதை காய வச்சு பவுட்ரு பண்ணி கூட கடையில் கிடைக்கிது. வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். உடம்புக்கு நல்ல சக்தியையும் இது கொடுக்குது. கடவுள் நமக்கு தந்த ஒவ்வொரு மூலிகை செடியிலும் ஒரு மருத்துவ குணங்களும் குணாதிசயங்களும் இருக்குது. அது சில பேருக்கு தெரியறதில்ல. இது முழுக்க கிராமங்களில் மட்டும்தான் கிடைக்கும். இதேமாரி பசுமையாக இருக்கும். இதில் அதிகப்படியான தெம்பும் சக்திகளும் இருக்குது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது மிகவும் தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், ஆண்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் இது சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான சக்தியையும் இது கொடுக்கும். குழந்தையின்மையும் இது போக்கி நல்ல மருந்தாகவும் தேவைப்படுது. இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் பிரியங்கா.